இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும்போது அவங்கள அவர் எப்படி கூப்பிட்டாரு? சிநேகிதனே, ஃப்ரெண்டு. ஒரு நாள் இயேசு மரிக்கிறார். உயிர் தெழுந்த பிறகு அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? மார்த்தாலும் மரியாலும் கல்லறையில் இருக்கிற இயேசு பார்க்க போனாங்க. அங்கே இயேசு இருந்தாரா? உயிர் தெழுந்திருந்தார். போகும்போது ஒரு தூதன் இயேசு இங்கே இல்லைன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்ச அப்புறம் இப்படி கேட்டுட்டு திரும்பினோடனே இயேசு அவங்கள மார்த்தாள் மரியாதை பார்த்துட்டு வாழ்க அப்படின்னு சொன்னாராம். இவங்களுக்கு சொல்லணுமா? மரியாளுடைய பழக்கம் என்ன? அவர் உயிரோடு இருக்கும்போது பாதத்தில் தைலத்தை ஊற்றிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ஊற்றிட்டே இருப்பாங்க. அப்போவும் இந்த அம்மா எங்கே தான் அந்த சென்ட்டை வச்சிருந்துச்சுன்னு தெரியல, அவர் வந்தோட டப்புன்னு மறுபடியும் காலில் அப்படியே ஊற்றிச்சான். ஊற்றி அவர் காலில் மறுபடியும் தொடச்சி வா. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்லு, நான் கலிலியாவுக்கு வர சொன்னா அங்கே இருப்பேன், அங்கே வந்தால் அவங்க என்னை பார்க்கலாம். பாருங்கள், இயேசு மரணத்துக்கு முன்பு தன்னுடைய சீஷர்களை சகோதரன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எப்போ மரித்து உயிர் தெழுந்தாரோ அப்போ அவர்களை சீஷராக பார்க்கல, தனக்கு ஈக்குவல் ஆக்கினார். ஸோ நாமெல்லாம் அவருக்கு ஈக்குவல் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சீஷர்களோ இல்லை புறஜாதிகளோ இல்லை. அவர் எப்போ தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்காக கொடுத்தாரோ, எப்போ தன்னுடைய சரீரத்தை நம்ம கொடுத்தாரோ, அப்போ தைரியமாக சொல்கிறாரு, என்னுடைய சகோதரர் இடத்துல போய் சொல்லு. அவங்க அவங்களோட டெஸ்டினேஷன் மாறி போச்சு. அவங்க இதுக்கு மேலே சீஷர்கள் என்று எண்ணப்படுறதில்ல, அவங்க எல்லாம் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றாரு. அப்போ சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஏன் அந்த வார்த்தை அங்கே சொல்லணும்? ஏன்னா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்த பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே சேம் அதிகாரம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, என் சகோதரர்கள். இயேசு அதிகாரத்தில் வரும்போது, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாராம்? இவர் பெற்றதை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு இவர்களை சகோதரர் எனக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாராம். அப்போது இயேசுனால என்ன முடியுதோ அதை நம்மனாலையும் முடியும்.